எல்லாருக்கும் வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மிகப்பெரிய பட்ஜெட் வந்துருச்சுங்க. ஸோ நம்ம ஃபினான்ஷியல் மினிஸ்டர் சீதாராமன் மேடம் அவர்கள் பேசுகிறத கேட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்கு. ஆனால் கமெண்ட்ஸ் எல்லாம் சைடில் பார்க்கக்கூடாது போல. கமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 60,000 பேர் பார்த்துட்டு இருக்காங்க சிஎன்பிசியில். இது போக டிவியில் அப்படி இப்படின்னு கோடிக்கணக்கான பேர் இந்த பட்ஜெட் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், ஸ்டாக் மார்க்கெட்ல நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் நம்ம இது எதிர்பார்த்ததான். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் பத்தி பேச ஆரம்பிச்சோன்னே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. நேஷனல் ஹை அதாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் அதிகமாக பார்த்துட்டு இருக்காங்க. எல்ஐசியினுடைய ஐபிஓ ஷார்ட்லி ரொம்ப கூடிய விரைவில் வருதுன்றாங்க. அப்போ மேபி அடுத்த மாதம் மார்ச் மாதமே வந்துடலாம். எல்ஐசி ஐபிஓ வந்தாலுமே என்னங்க, கவர்மெண்ட்டுக்கு 2 லட்சம் கோடி ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளோ இன்னும் 20,000 கோடி கூட இன்னும் ஜென்ரேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ எல்ஐசி வந்துச்சுன்னா மேபி ஒரு 40,000 கோடி வரைக்கும் அச்சீவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மணி 11:45 ஆச்சு. இப்போ வரைக்கும் ஏதாவது பட்ஜெட் இம்பாக்டடாக ஒரு முக்கியமான நிஃப்டி 400 ஷேர்ஸ் எடுத்து பார்க்குறேன். எவனாவது ஒரு 20% 30% ஏறி இருக்கானானே இல்லை. ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மட்டும்தான் ஏறி இருக்கான். அவன் நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கானுங்க, அதனால அவன் ஏறி இருக்கான். ஸோ மணி இப்போ 11:45 ஆச்சு. இப்போ வரைக்கும் பட்ஜெட் கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கு. பார்க்கலாம் நண்பர்களே. அவன் வசூல் மன்னனாச்சே அப்படின்றலாம் சில டைலாக் பார்த்துருப்போம். அது மாதிரி நம்ம ஜிஎஸ்டி கலெக்ஷன் 1.3 லட்சம் கோடிங்க கலெக்ஷன் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட 4வது தடவை இந்த மாதிரி நம்ம அச்சீவ் பண்றோம். 1.3 லட்சம் கோடி நல்ல விஷயம் தான். பட் துரதிருஷ்டவசமா என்ன ஆகுது அப்படின்னா, எஃப்ஐஸ் இந்த 4 மாசத்துல கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேல அவங்க செல் பண்ணியிருக்காங்க. கடந்த 4 மாசத்துல அவங்களுடைய செல் பண்ண வேல்யூ மட்டும் ஷேர் மார்க்கெட்ல. இப்ப நம்ம இந்திய அரசாங்கம் எல்ஐசி அந்த மாதிரி ஐபிஓ எல்லாம் கொண்டு விற்கிறதுக்கு இவங்களால 1 லட்சம் கோடி விற்க முடியுது 4 மாசத்துலனா, அப்ப நம்மளோட இந்திய அரசாங்கம் மிக எளிமையா ஷேர் மார்க்கெட்ல வித்து 1 லட்சம் கோடி எடுத்துட்டு போயிடலாமேங்க. ஏன் நம்ம இந்திய கவர்மெண்ட் தடுமாறுதுன்னு தெரியல. எல்ஐசி ஐபிஓ கொண்டு வர தடுமாறுது. பிபிசி எல்லாம் ஆல்ரெடி உள்ள இருக்கிற ஷேர் மார்க்கெட்ல அதையெல்லாம் இதே மாதிரி ஃபாரினர்ஸ் விற்கிற மாதிரி நம்ம ஆளுகளை வித்து எடுக்க வேண்டியதானே. அது எனக்கு அதுல என்ன சேலஞ்ச் அப்படிங்கிறது புரியல. மேபி ஏதாவது ஒரு லிமிட் இருக்கலாம். ஒரு ப்ரொமோட்டராக இருக்கிறவங்க ஒரு 5% அல்லது 1% தான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு மாதத்தில் விற்கணும் அல்லது ஒரு நாளில் விற்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கலாம். பட் அந்த லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற எத்தனையோ ஷேர் இருக்கு. மாருதியில் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானுடைய ஹோல்டிங் இருக்கு, எத்தனையோ ஷேர்ல இருக்கு. மேபி என்ன காரணம் தெரியல. இதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஃபுல்லாக பார்த்துட்டு எங்காவது கிடைக்கணும்ல தகவல். யாராவது இந்த மாதிரி டாபிக்ல எழுதியிருக்கணும். ஏன் இந்தியா தடுமாறுகிறது, ஃபாரினர்ஸ் டெய்லி 3000 கோடி 5000 கோடி ஷேர் மார்க்கெட்ல இருந்து பணம் எடுக்கும் பொழுது ஏன் நம்மனால இருக்கிற சொத்துக்கள் இப்ப எல்ஐசி விட்டுருங்க, அது இன்னும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரல, வந்ததுக்கு அப்புறம் விற்கலாம். பட் ஐஆர்சிடிசியில் இருக்கு, பிபிசிஎல் இருக்கு, அப்படின்னு நிறைய பங்குகள் ஐஓசியில் இருக்குன்னு பொழுது அதை ஏன் விற்க கூடாது? ஒருவேளை ஏதாவது யூனியன்கள் தடுத்து நிறுத்துதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். நண்பர்களே, இந்த உலக பங்குச்சந்தை முக்கியமான ஒரு சூதாட்ட பாயிண்ட்ல இருக்கு. சூதாட்ட பாயிண்ட் ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த அமெரிக்காவினுடைய நாஸ்டாக், அது முக்கியமா அமெரிக்கானுடைய நாஸ்டாக் இண்டெக்ஸ் பத்தி பேசுவோம். அமெரிக்கானுடைய நாஸ்டாக் இண்டெக்ஸ் ஆனா ஒரே மாசத்துல மேல 16,500 இருந்து கீழே 13,500 வந்துட்டான். 3000 பாயிண்ட், கிட்டத்தட்ட 20% பக்கம் சரிவு ஆன உடனே என்ன இருக்கு, உடனே வேல்யூ பை பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே பை பண்ணுவாங்க. பாருங்க, 13,750 இருந்து அப்படியே ஒரு சடனா ஜம்ப் ஆகி 14,930. ஆனாலும் மேல பாத்தீங்கன்னா 200 டேஸ் இஎம்ஐ தான் டச் பண்றான். சோ அப்ப அந்த 200 டேஸ் இஎம்ஐன்றது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அல்லது இது ஒரு மிகப்பெரிய சூதாட்ட பாயிண்ட்னு கூட சொல்லலாம். என்ன ஆகும் அப்படின்னா, இதை தொட்ட உடனே ஃபர்ஸ்ட் சான்ஸ் அதிகமான ப்ராபபிலிட்டி என்ன ஆகுன்னா, எவ்வளவு ஏறினானோ மறுபடியும் அவ்வளவு இறங்குவான். அப்ப 17,950 இருந்து சர்ருன்னு இன்னைக்கு ராத்திரி வரலாம் அல்லது இந்த வாரத்துக்குள்ளேயே 14,000 கூட வந்துடலாம் சர்ருன்னு ஒரே சரிவா. இல்ல அப்படின்னா இது ஒரு பிரைஸ் டேர்னிங் பாயிண்டா இருக்கு. 2 நாளா ஒரே பார்ல 2 பார்ல சும்மா கீழ இருந்து லோக்கு 2 பார்ல வந்துட்டான். அப்ப இந்த 200 டேஸ் இஎம்ஐயும் அதே மாதிரி ஒரே பார்ல கிராஸ் பண்ணிட்டான்னா மறுபடியும் மார்க்கெட் உலக மார்க்கெட் எல்லாமே மறுபடியும் உச்சத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இவனோட சேர்ந்து நம்மளுடைய ஐடி இண்டெக்ஸுகளும் மேல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறத நம்ம மக்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி கவனிச்சிங்களா? எல்லா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் இறங்கிட்டே இருக்கு. இங்க பாருங்களேன்,
ஆதித்யா பிர்லா ஏஎம்சி போட்டிருக்கேன், யூடிஐ இது போட்டிருக்கேன், நிப்பான் இந்தியா இது போட்டிருக்கேன், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி போட்டிருக்கேன். எல்லா கம்பெனியுமே பார்த்தா சொல்லி வச்சாப்புல இறங்கிட்டே இருக்கான், அப்படியே இறங்குமுகமாகவே இருக்கான் தொடர்ந்து. யூடிஐல நல்ல ரெக்கவரி ஆகி வந்தவன் அவனுமே வந்து கொஞ்சம் இறங்குமுகமாக இருக்கான். நிப்பான் இந்தியானுடைய இதுவும் இறங்கித்தான் இருக்கான், ஹெச்டிஎஃப்சியினுடைய ஏஎம்சியும் அந்த ஷேர் ப்ரைஸும் இறங்கிட்டே தான் இருக்கான். சரி ஓகே, இந்த அசட் மேனேஜ் கம்பெனிஸ் எல்லாம் ஒருவேளை நஷ்டம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நான் போய் பார்க்குறேன். அவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்குறேன், ஓரளவுக்கு பெட்டராக இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வருது. நெட் ப்ராஃபிட்லாம் வந்து யூடிஐ இது பார்க்குறேன் 614 கோடி. இப்போ மார்ச் குவார்ட்டர் எடுத்து பார்க்குறா 2021 வரைக்கும் தான் இருக்குது, 2022 காணோம். ஒரு நிமிஷம் மணி கண்ட்ரோலில் பார்ப்போம், அதான் பெட்ரு. ஸோ லேட்டஸ்ட்டாக இப்போ கடைசியாக இருக்கிற தகவல் வச்சு பார்க்குறேன், நெட் ப்ராஃபிட் வந்து எல்லாருமே நல்லா ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கானுங்க. ஆனால் இந்த ஏஎம்சி கம்பெனிகளெல்லாம் பிடிச்சி அட்டி வெளுத்து விட்டுட்டு இருக்காங்க. சரி, ஒருவேளை வந்து ஃபாரினர்ஸ் வந்து அந்த கம்பெனியெல்லாம் செல் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா நான் போய் பார்க்குறேன், டிசம்பர் குவார்ட்டரில் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியில் ஃபாரினர்ஸுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. யூடிஐ அசட் மேனேஜ் கம்பெனி போய் பார்த்து திகச்சு போயிட்டேன், 28% வச்சுருக்காங்க ஃபாரினர்ஸ். ஒன்றும் குறைச்ச மாதிரி தெரியல. இந்த ஆதித்யா பிர்லா சன் லைஃப்ல கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, அது ஒரு துளி தான் குறைச்சிருக்காங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஹோல்டிங் பேட்டர்னை. நிப்பான் லைஃப் இந்தியா அசட் மேனேஜ்மெண்ட்லேயும் பார்க்குறேன், அவனும் நல்லா மேலே ஏறிவான், அதுலேயும் ஃபாரினுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதுதான் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்குறாரு, ஏங்க முல்லை முள்ளால் எடுப்பது போல நம்ம வந்து ஒருவேளை ரிவெஞ்சுக்காக, ஏன்னா எப்படி வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டில் பணம் போட்டு இப்போ பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க, அதே மாதிரி நம்ம ஆள் இந்திய மக்கள் வந்து கொண்டே வெளிநாட்டில் அமெரிக்கன் பங்குச்சந்தையிலாம் பணம் போட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அமெரிக்க பங்குச்சந்தையில் நம்ம போடுற பணத்தை நிறுத்த சொல்லிட்டாங்களோ, அவங்க எப்படி நம்ம மார்க்கெட்லேருந்து பணத்தை எடுக்கிறாங்களோ அது மாதிரி நம்ம அந்த மார்க்கெட்டில் பணம் போடக்கூடாது, அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஒருத்தர். அப்படியெல்லாம் இருக்காதுங்க. ஏங்க இப்போ அண்ணன் ஒருத்தர் இருக்கான், தம்பி ஒருத்தர் இருக்கான், தம்பி அண்ணன் அப்ப, அண்ணன் தம்பி அப்ப, இப்படியே மாற்றி மாற்றி அப்பிட்டு இருந்தால் என்ன ஆகும், 2 பேருக்கு கண்ணமும் பழுத்து போகும். இப்படிதான் அமெரிக்காவும் சைனாவும் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றி மாற்றி டேக்ஸ் விரிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, 2 பேர்த்துக்கு பழுத்து போச்சு, அப்புறம் கம்முன்னு அமைதியாக கொண்டு இருந்தாங்க. அது மாதிரி தான் நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த காரணத்தினாலையெல்லாம் பேன் பண்ணியிருக்காது. என்ன தெரியுங்களாங்க பிரச்சனை ஆகுது, இப்போ அவன் வந்து யூஎஸ் டாலரை விற்று அவன் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடணும்னா அந்த யூஎஸ் டாலர் அவன்கிட்ட இருக்கு, அதை அவன் விற்று இந்தியன் ருப்பியை வாங்கணும். அப்படின்னு என்ன ஆகும், இந்தியன் ருப்பியில நம்மளுக்கு வந்து டிமாண்ட் கிடைக்குது, யூஎஸ் டாலருக்கு எதிராக நம்மளோட இந்திய கரன்சியின் மதிப்பு உயருது. ஆனால் அவன் இதை வித்துறான்னு வச்சுங்களேன், இந்திய கரன்சி வித்துட்டு அமெரிக்க டாலர் வாங்கிட்டு பணத்தை எடுத்துட்டு போறான், அப்போ நம்மளோட இந்தியன் மதிப்பு குறையுது. இதுவே நம்மளுக்கு பெரிய அஃபெக்டா இருக்கு. இப்போ போய் நம்ம இந்திய மக்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம இந்திய மக்கள் கிட்ட ஐஎன்ஆர் இருக்கு, நம்ம போய் அவன் மார்க்கெட்ல பணத்தை போடணும் அப்படிங்கறக்காக கையில் இருக்கிற இந்திய ரூபாயை வித்து அமெரிக்க டாலர் வாங்கினா மறுபடியும் அமெரிக்க டாலர்னுடைய டிமாண்ட் அதிகமாகும் இல்லையா, அப்ப என்ன ஆகும், நம்மளுடைய கரன்சியின் மதிப்பு இன்னும் குறைஞ்சிரும். அதனால தாங்க கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்ணிருக்கு. இப்போ இதுக்காகலாம் பண்ணல, ஏற்கனவே நம்ம ஆளுக்கு வந்து கரன்சி பேர் ட்ரேடிங் எல்லாம் கூட ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, அதெல்லாம் இல்லீகல் இருக்காங்க. ஐஎன்ஆர் இல்லாத கரன்சி பேரை ட்ரேடே பண்ணக்கூடாது, இட்ஸ் நான் பெயிலபிள் அஃபென்சிவ்னு கூட நான் படிச்சிருக்கேன். அதனால முல்லை முள்ளால் எடுக்கிற மாதிரிலாம் நம்ம கவர்மெண்ட் பண்ணல, அதெல்லாம் அப்போ அந்த அளவுக்குலாம் இல்லை. இந்த பட்ஜெட்டே ஒரு முக்கியமான நாள். இன்னைக்கு வந்து சில ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, ரிசல்ட்ஸ் வரப்போகுது. அதானி போட்டு டெக் மஹிந்திராவெல்லாம் ரிசல்ட் வரப்போகுது. அதானி போட்டுலாம் வந்து ஆல்ரெடி அவன் உச்சாணி கொம்புல இருக்கானுங்க, ஏற்கனவே உச்சாணி கொம்புக்கு மேலே உச்சாணி கொம்பா போயிட்டு இருந்தான். அப்புறம் அவன் மேலே ஒரு பிராது கொடுத்து இறக்கி விட்டாங்க, அப்போ இருந்து ஒரு குறிப்பிட்ட சைட்வேஸில் இருக்கான். ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டு ஓரளவுக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்து ரிசல்ட்ஸ் நல்லா வந்துன்னா மேபி இங்கேருந்து மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அப்புறம் அவனை காப்பாற்ற முடியாது அதானி போர்ட்ஸ் எல்லாம். தமிழ் மக்களே, நம்ம பங்குச்சந்தையில் ஆயில் கம்பெனிஸ்னுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எண்ணெய் விலை வந்து கிட்டத்தட்ட $100 தாண்டி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, இவங்களுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிரும். ஐஓசி, ஹிந்து பெட்ரோ, பிபிசிஎல், ரிலையன்ஸ் இது எல்லாமே ஆல்ரெடி முதல்ல இருந்தே ரொம்ப இறங்குமுகமாக இருக்கான். எல்லாருமே கொஞ்சம் இறங்குமுகமாக தான் இருக்கானுங்க. ஸோ அப்போ இந்த எலெக்ஷன் வந்து மார்ச் மிட்டில் தான் வெளியே வரும். அதுக்கப்புறம் இதனுடைய ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. முதல்லயே வந்து இவங்க ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கு. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது இவங்க பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் எலெக்ஷன் பீரியட்ல இவங்க ஏற்றுவாங்களேன்னு தெரியல. ஏற்றாம வச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே வரலாம். ஸோ அந்த சமயத்தில் ஏதாவது கொஞ்சம் லோ ரேட்டில் உங்களுக்கு கிடைச்சதுன்னா
மேபி கண்டிப்பா மார்ச்ல வந்து விலை ஏத்துவாங்க. ஏங்க இப்ப நீங்க 90 ரூபாய் இருந்தது 80 ரூபாய் இருந்தது இப்ப 100 ரூபாய் இருக்குன்னு பெட்ரோல். யாராவது போய் சாலையில வந்து போராட்டம் பண்றீங்களா பெரிய லெவல்ல? இல்ல. அப்ப 100ல இருந்து அவன் அழகா 110 120ன்னு தாராளமா மாத்துவான். கேட்டா க்ரூட் ஆயில் ஏறிடுச்சுவான். அப்ப அந்த சமயத்துல மேபி கொஞ்சம் ரெக்கவர் ஆகி மேல வரலாம். சோ இது ஒரு வாய்ப்பு இருக்குன்றனால சொல்றேன். நண்பர்களே, நம்ம சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருக்கோம் ஒற்றுமையே பலம். அதாவது ஒன்னா சேர்ந்து இருந்தா நல்ல பலமா இருக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த டாடா ஸ்டீல் வந்து பாருங்க என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு. டாடா ஸ்டீல் வந்து ஏற்கனவே டாடா ஸ்டீலும் டாடா ஸ்டீல் பிஎஸ்எல்லும் மெர்ஜர் ஆச்சு, அந்த புஷான் ஸ்டீலும் மெர்ஜர் ஆச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்பவே அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க ஸ்டீல்ல வந்து பெரிய ஆளா வரப்போறோம், இந்திய லெவல்ல வந்து ஸ்டீல்ல வந்து நாங்க ஒரு பெரிய மேஜரா வரப்போறோம்னு சொல்லியிருந்தாங்க. இன்னுமே டாடா ஸ்டீல் தனி, டாடா ஸ்டீல் லாங்னு ஒரு தனியா இருக்கு. அதாவது டாடா ஸ்டீல்னு ஒரு கம்பெனி இருக்கு, அது கீழே டாடா ஸ்டீல் பிஎஸ்எல் இருந்தது, அதை வந்து டாடா ஸ்டீலோட சேர்த்திட்டாங்க. இப்ப டாடா ஸ்டீலுக்கு இன்னொரு வேற ஒரு கம்பெனி இருக்கு, டாடா ஸ்டீல் லாங் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. பாருங்களேன் எத்தனை கம்பெனி இருக்கு. என்னாச்சுங்க, இந்த ஒடிசால நம்ம கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்த நீலாச்சல் இஸ்பாட் நிகாம் NINL ஒரு கம்பெனி இருக்குதுங்க. அது ஸ்டீல் மேக்கிங் கம்பெனி. இவன் என்ன பண்ணியிருக்கான், ஃபுல்லா லாஸ் தான் பண்ணியிருக்கான். ஸோ லாஸ் பண்ணங்காட்டி என்ன பண்ணாங்க, மார்ச் 2020 இருந்து இந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்க. இவன் கிட்டத்தட்ட இப்போ 10,000 கோடிக்கு மேல கடன் தர வேண்டியது இருக்கு. ஆனா கம்பெனி பூட்டி கொண்டாங்க. ஸோ இந்த சமயத்துல தான் என்ன பண்றாங்க, இந்த டாடா ஸ்டீல் லாங்கு, ஜிண்டால் ஸ்டீல், JSW ஸ்டீல் இவங்கெல்லாம் வந்து தனித்தனியாக இந்த கம்பெனி வாங்கறதுக்காக பிட்டிங் போடுறாங்க. பிட்டிங் போட்டதில் வந்து இந்த டாடா ஸ்டீல் தான் ஜெயிச்சிருக்கு. அவங்க தான் அதிகமான விலை கொடுத்து கிட்டத்தட்ட 12,100 கோடி கொடுத்து நான் இந்த கம்பெனி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஏர் இந்தியாவும் இதே மாதிரி தான் 18,000 கோடி கொடுத்து வாங்கினாங்க. அவங்க மொத்தம் கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு மேலே டாடா ஸ்டீல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. நீங்கள் இன்னொரு குறுக்கு கேள்வி கேட்கக்கூடாது, அப்போ TTMLக்கு வந்து கவர்மெண்ட் எவ்வளோ விட்டு கொடுத்துருக்கு, ஐடியாவுக்கு வந்து கவர்மெண்ட் எவ்வளோ விட்டு கொடுத்துருக்கு, ஓனர்ஷிப்பாக வாங்கியிருக்கு அப்படின்னா அது சில காரணங்களால அது வேற கம்பெனி இது வேற கம்பெனியாக தான் பார்க்கணும். அதுக்கு வந்து கம்முன்னு பருத்தி மூட்டை வந்து குடோன்லேயே இருந்துக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு கவர்மெண்ட்னுடைய நிலைமை. பாவம். நண்பர்களே, நீங்க வந்து சில ஷேர்ஸ்ல பத்தி கேட்டிருந்தீங்க, அதுல வந்து சூரியோதயா பத்தி பார்ப்போம். ஒருத்தர் என்னன்னு சொல்றாரு, இந்த சூரியோதயா ஃபினான்ஸ் நான் வாங்கினதுல இருந்து அவன் கீழேயே போயிட்டே இருக்கானுங்க, IPOல வாங்கினங்க அப்ப இருந்து கீழேயே போயிட்டு இருக்கா அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட 300 ரூபா ரேஞ்ச் இருக்கு, இப்ப 139 ரூபா இருக்கான். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், போன வருஷம் சடனா ஒரே ஜெர்க் அடிச்சு மேல 225 வரைக்கும் போனான். 225 போயிட்டு மறுபடியும் கீழே தான் வந்திருக்கான். ஸோ பழைய சப்போர்ட் லெவல்ல வந்திருக்கான். மறுபடியும் இங்கிருந்து அதே மாதிரி ஒரு ஜெர்க் அடிச்சானா கண்டிப்பா அதே 225 போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா துரதிருஷ்டவசம் இந்த சப்போர்ட் நிறுத்தல, 140 ரூபா சப்போர்ட் நிறுத்தினா கண்டிப்பா இவன் வந்து ஒரு 60 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. யாரோ என்னமோ சொல்லிட்டு போகட்டும், சில பேர் இந்த கம்பெனி 1000 ரூபாய் போகும் 10,000 ரூபாய்ன்னு போட போகட்டும். பட் என்னுடைய ஒப்பீனியன், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 130 ரூபாயில சப்போர்ட் எடுத்து நிக்கலினா கீழே போனா இன்னொரு 1 வருஷ காலத்திலயோ 2 வருஷ காலத்திலயோ 60 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் கணிப்பேன். சன்ஃபார்மா பத்தி ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அடடா இங்க பாருங்க, இதுக்கு தாங்க நம்ம எப்பவுமே மார்க்கெட்னுடைய லீடரோட தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். எத்தனையோ ஃபார்மா கம்பெனிஸ் வந்து கும்பா பாடிட்டு மேல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கானுங்க கண்டபடிக்கு. பட் இந்த சன்ஃபார்மா மாதிரி நல்ல ஸ்டாண்டர்டான கம்பெனிஸ் எல்லாம் பாருங்க கிராஜுவலா ஏறிட்டே தான் இருக்கான். ஸோ இப்போ 877 இருக்கான், 750 அதனுடைய சப்போர்ட், அதை உடைக்காத வரைக்கும் மேலேயே போய் 1000 ரூபா கூட போகலாம் இன்னொரு வருஷத்துல அப்படிங்கறத என்னுடைய நம்பிக்கை. அடுத்தது ஆண்டனி வேஸ்ட் பத்தி ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க, இது நல்ல தரமான ஷேர் மாதிரி தாங்க இருக்கு டெக்னிக்கல் லெவல்ல. இங்க பாருங்க, எப்பெல்லாம் ஒரு சப்போர்ட் வர்றானோ அப்பெல்லாம் வந்து அவன் ரெக்கவரி ஆகி ஹை அடிச்சுக்கிட்டே இருக்கான். மறுபடியும் அவன் பிரேக் டவுன் ஆகி கீழே ஒரு பிரேக் அவுட், ஏதாவது கீழே பிரேக் அவுட் ஆகி கீழே வர்றான் டவுன் சைடு. அப்பவுமே பாருங்களேன், ஒரு சப்போர்ட் எடுக்கிறான்னா மறுபடியும் ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான். ஸோ இப்போதைக்கு சப்போர்ட் லெவல்ல இருக்கான். அதுவும் இல்லாம 50 டேஸ் EMA மேல வந்து 200 டேஸ் EMA மேல வர்றான். ஸோ பழையபடி இது ஒரு 450 ரூபா வரட்டும், வந்தா சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம அந்த சப்ஸ்கிரைபருக்கு தெரிவிச்சுக்கிறோம். சுஸ்லான் பத்தி கேட்டிருந்தாங்க. சுஸ்லான்லாம் சும்மா தாறுமாறா இருக்கானுங்க, அவன் சூப்பர் புல்லிஸா இருக்கானுங்க. அவன் இப்போதைக்கு ரிசல்ட் நல்லா தான் கொடுத்துருந்தான். இங்க பாருங்களேன், அதாவது அவனுடைய லெவல் 7 ரூபாய்க்கு மேல இருந்தா அவன் பையிங்ல தான் இருக்கான். பட் 7 ரூபாய்க்கு மேல நல்ல புல்லிஷா இருக்கான். ஸோ 12 ரூபாயில இருந்து மேபி 17 ரூபாய் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி போனீங்கன்னா என்ன ஆகுன்னு கேக்குறீங்களா, பழையபடி 5 ரூபாய்க்கு வந்து நீட்டி படுத்துக்கிடுவான். நண்பர்களே, பட்ஜெட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏதாவது ஷேர்ஸ் வந்து மிட் கேப் 400 ஷேர்ஸ்ல ஏதாவது நல்ல பூமிங்கா இருக்கான்னு பார்த்தா
இப்போ வரைக்கும் எதுவும் பெருசாக பூமிங் ஆகல. எஸ்சிஐ ஒருத்தர் தான் 6% ஏறி இருக்கா. அவன் வந்து ரிசல்ட் கொடுத்ததுனால தான் ஏறி இருக்கான். ஸோ மேடமும் வந்து நிர்மலா மேடம் அவர்களும் அவங்களுடைய பட்ஜெட் செஷனை முடிச்சுட்டாங்க. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப பாதிப்பும் இல்லை, ரொம்ப சிறப்பாகவும் பட்ஜெட் இல்லை. எந்தெந்த செக்டர்லாம் நல்லா மேலே வந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ரெனியூவபிள் எனர்ஜி இது நம்ம எதிர்பார்த்ததான். க்ரீன் எனர்ஜிக்கு வந்து அவங்க ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அது ரிலேட்டடாக சில ஷேர்ஸ் இன்னொரு மேபி ஒரு 2-3 நாளைக்கு ஏறலாம் இறங்கலாம். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது அவங்க எதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், பவர் செக்டர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த 4 தான் இந்த பட்ஜெட்டில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஷேர்ஸ்னுடைய எண்ட் ஆஃப் த டேல எவனாவது 5% 10%க்கு மேலே ஏறி இருந்தான்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த பட்ஜெட் செஷன் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தான் இருக்கு. ஏன்னா ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை, பெருசாக உழுகவும் இல்லை. அந்த வகையில் ஒரு வகையில் நன்மை தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.